ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா நந்தீஷ். எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, இது வீடியோன்னு இல்லை, இது ரிவ்யூ தான். ஸோ ப்ரொமோஷன் வீடியோலாம் நினச்சிக்காதீங்க. இது நான் இப்போ நம்ம ஒரு பொருள் எதாக இருந்தாலும் வாங்குகிறோன்னாக்கா, நம்ம எப்படி இருந்தாலும் அந்த ரிவ்யூ எப்படி இருந்தாலும் பார்த்து தானே வாங்குவோம். ஸோ அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ரிவ்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ எதுக்காகனா, நான் ரீஒர்க்காக 4 days இருக்காங்களே, அவங்கக்கிட்ட நான் என்னோடய ஆம்பிளிஃபையரை நான் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டியில் குவாலிட்டி சரி, கிளாரிட்டி சரி, பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆடியோனா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு எக்ஸாம்பிளே அவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 yearsஸாக நான் ஆம்பிளிஃபையர் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இங்கே லோக்கல்லே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர்கிட்ட நான் அசம்பிள் பண்ணிட்டேன். அது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு எங்கேயுமே ரிசல்ட்டே எனக்கு பிடிக்கவே இல்லை. பேஸ் வச்சேன்னா, சப்பு வச்சேனாக்கா ஒரு மாதிரி தருன்னு விழும். பாட்டு கேட்குறதே ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து அதை ஃபீல் பண்ணவே முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில கடைக்கெலாம் போவேன். கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் ஹோம் தியேட்டர் தான் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அங்கே பாட்டு கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். நமக்கு என்னென்னா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டியே கிடைக்கலையேன்றது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே ஆயிடுச்சு. நான் ஒரு 4 days ஒரு 3 yearsஸாக நான் அவர் போடுற வீடியோ எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவர் பண்ணுற ஆடியோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஹெட்செட்லேயே நிறைய கேட்டு பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணேன், இப்போ நான் ஒரு கொரியர் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஸோ அதேமாரி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அதேமாரி டெலிவரி வாங்குறப்பவும் சரி, நான் டேரெக்டாக வீட்டுக்கே போயிட்டேன். போனதில் எனக்கு அங்கே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஒரிஜினல் 5.1 வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க. அந்த சரௌண்டிங்லாம் அப்பா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சூப்பராக தெளிவாக இதுதான் இந்த கண்டென்ட் இப்படி தான் வரும்ன்ற மாரி நல்லா எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. அதேமாரி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்க வீட்டில் ஆடியோ டெஸ்டிங் போட்டப்போ எனக்கு அங்கே ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் போயிட்டு கேளுங்க, உங்கள் வீட்டில் செட் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு பிடிக்கலனா கூட எனக்கு இதை அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அதை பண்ணித்தரேன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யார் சொல்லுவாங்க பார்ப்போம். நான் இதுக்கு முன்னெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் டெக்னீஷியனை குறைலாம் சொல்ல வரல, சொல்கிறேன். பண்ண எல்லாம் எப்படின்னா, இருக்கிறத போர்டை வாங்கி அப்படியே பற்ற வச்சு கொடுத்துருவாங்க. அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ஆல்ட்ரேஷன்ன்றதே இவங்களோட வீடியோ பார்த்து தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா ஒரு சில டெக்னீஷியன்லாம் அந்த சீக்ரெட்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்கிறது அதிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ ஒரு நேர்மையாக இருக்காருன்ட்டு. மற்றவங்களும் வளரணுன்றதுக்காக ஒரு போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டேன். ஆடியோ பயங்கர கிளாரிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஆல்ரெடி அவர் இதில் வீடியோவிலே சொல்லியிருப்பார், அவ்வளோ ஹோல்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதான் இதுக்கு முன்னாடி இருந்த கேபினெட் வேறு பாருங்கள். நான் கொரியர் போட்டு விட்டுருந்தது பார்த்திங்கன்னா வேறு பேனல் டோருக்கு பாருங்கள். கொரியரில் போட்டு விட்டு எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இது வேறு பேனல் போட்டு யூஎஸ்பி போர்டெல்லாம் நான் தான் சொன்னேன். எனக்கே ஒரு சில அவர் சொல்லி நிறைய இந்த போர்டெலாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நானே நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் நானும் போயிட்டு ஒரு சில இதெல்லாம் நானும் அவருக்கு சொன்னேன். நல்லா சூப்பராக, நல்லா தெளிவாக சூப்பராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக இப்படி தான் வைக்கணும் எல்லாமே அழகாக சூப்பராக சொல்லி கொடுத்து சொன்னாங்க. இப்போ என்கிட்ட பிடியில் நான் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு போடுறேன். இப்போ பென்ட்ரைவில் தான் ப்ளே ஆகுது. இருங்க, நான் ஒரு ஆடியோ டெஸ்ட் உங்களுக்கு போடுறேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது, 1 தான் இருக்குது பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைஃபை சுவிட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் அதில் கேட்குறது இன்னும் ஆடியோ வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் உள்ள தள்ளி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, எனக்கு வந்து சரௌண்டிங்கில் வந்து லைட்டாக வந்து அந்த எக்கோ வாய்ஸ் மாரி வேணுன்ற மாரி நான் சொன்னேன். அவங்க அதேமாரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், லைட்டாக எக்கோ மாதிரி அந்த ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலில் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 80s 90s இந்த சாங்லாம் வந்து கேட்குறதே ஒரிஜினல் 5.1 கேட்போம் அந்தமாரி ஃபீல் ஆகுது. வால்யூம் பார்த்தா லோவாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து அட்டோஸ் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்ட்ரும் ரியரும் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சு தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து ஊஃபர் ஸ்பீக்கரே. எனக்கு எனக்கு தெரியல, ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே. அப்போ எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியல. அப்போ நான் ஊஃபர் ஸ்பீக்கரே வாங்கி போட்டுட்டேன். ஆனால் அதுலேயே ஆடியோ வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணேன்னா இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஊஃபர் ஸ்பீக்கருக்கே எனக்கு நல்லாயிருக்கு. இன்னும் நான் ஃபுல் ரேஞ்சு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அது வந்தோடனே அதை போட்டோன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி எந்த சாங்கு போட்டாலும் சரி, ஆடியோ கொஞ்சம் கூட உடையலை. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வைப்பேன், அதில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து உட்காந்து கேட்க முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகும். சப்பு பார்த்தீங்கன்னா தர்ருன்னு உதறும். அது பிடிக்கவே இல்லை எனக்கு. இது பக்காவாக இருக்குது. எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருங்க சொல்லுவா இந்தமாரி? யாராக இருந்தாலும் காசு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து காசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாரி தெரியல. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான் முக்கியன்றதுனால நீங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா கூட எனக்கு மறுபடியும் கொரியர் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரியே சூப்பராக பண்ணித்தரேன்ட்டு சொல்லியிருந்தார். அடுத்தது இருங்கன்னா உங்களுக்கு பிடியில் போட்டு நான் காமிக்கிறேன் ஆடியோ டெஸ்டிங் பாருங்கள்.
இந்த சாங்குக்கெலாம் சப்பு பார்த்தீங்கன்னா ஆடியோவும் சரி சப்பும் சரி வேற லெவலில் இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா 128 KB தான் இருக்கு. Hey, let me tell you something. Wanna know? Hey Raja, tu aja, va Raja pale baba. Nu aja, non aja, Raja ni pole baba. Oh, Somalia, Mongolia, Tanzania, Uganda, Cambodia, Mongolia, Malaysia, Croatia, Eurasia, Colombia, Bolivia, Guyana, Aruba, Romania, Albania, Somalia. இவ்வளோ பெர்ஃபெக்டாக எனக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்த ஃபாடியோஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் உங்கள் தொழிலில் மென்மேலும் வளர என் கஸ்டமர் ஆகிய என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் தொழிலை நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. தேங்க்யூ ப்ரோ.